1806இல் ஆங்கிலேயர் கட்டிய ஒரு நீர்வழி மெட்ராஸின் கடற்கரையை ஒட்டி ஓடியது நகரத்தின் நரம்பு போல செயல்பட்டது. உப்பு, எரிபொருள், மீன் போன்ற பொருட்களை கடற்கரை கிராமங்களிலிருந்து மெட்ராஸுக்கு கொண்டுவர. புயல், மழை, வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகளிலிருந்து நகரத்தை பாதுகாக்க கட்டப்பட்டது. 1877 பஞ்சத்தின் போது உணவுப் பொருட்கள் விரைவாக செல்ல அடையாறு முதல் கூவம் வரை 8 கிலோமீட்டர் நீளத்தில் அவசரமாக கட்டப்பட்டது. மதராசு ஆளுநராக இருந்த பக்கிங்காம் டியூக் அவர்களின் பெயரால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கட்டியதுதான் இந்த கால்வாய். 796 கிலோமீட்டர் நீளத்தில் காக்கிமாடா ஆந்திரா முதல் பரங்கிப்பேட்டை தமிழ்நாடு வரை ஓடியது. கடற்கரை ஓரமாக பல நதிகளை இணைத்து ஒரு நீர்ப்பாதை சங்கிலி போல இருந்தது. இன்று கால்வாய் மறைக்கப்பட்டது, கழிவு நீர் வந்தது. ஆனால் மழை வந்தபோது நகரம் நினைத்தது, நீர் ஓட வேண்டிய பாதை இதுதான். இப்போது 1281 கோடி செலவில் நகரத்தின் பழைய நரம்பு மீண்டும் உயிர் பெறுகிறது.